ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா பார்க்கலாம் வாங்க. அது என்னென்னா ஒரு நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 துண்டு தேங்காய், கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன கடாயில் 4-5 டேபிள் ஸ்பூன் நம்ம குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சிட்டுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 4 வெங்காயத்தையும் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சு, நல்லா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கப்புறம் நம்ம ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஒன்று போல் நம்ம வதக்கிட்டே வரலாம். தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை வீடியோவில் கேட்சப் பண்ண மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்டுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு மிளகாத்தூளோடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இது நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல் வறுக்கும்போது நம்ம ஒரு 1/4 டம்ளர் கிட்ட, 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி வதக்கணும்னா சீக்கிரமாக அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு நண்டை இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 7 நண்டு கிட்ட க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நண்டில் நான் வதக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக அந்த மசாலா நண்டுக்குள்ளே இறங்கிடும். இறங்கிட்டுக்கப்புறம் நண்டு நமக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்புக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் கிட்ட தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா நண்டுலேயே ஆல்ரெடி நமக்கு தண்ணியோட நீர் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு காரம் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உப்பு காரமாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் நம்ம ஆட் பண்ணிட்டுக்கப்புறம் கொஞ்சம் குழம்ப கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பம் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. குழம்பு நம்ம இருக்கிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் கிட்ட நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மிளகுத்தூள் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நண்டு குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடு ஈஸி மெத்தடும் கூட. வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.